இங்க ஒரு சமையல்காரரு அங்க இருக்கிறவங்களுக்குலாம் சூப் குடுக்கும்போது, அவர் சிகரெட் பிடிக்கும்போது தெரியாம அந்த சிகரெட்டோட துகள்கள்லாம் உள்ள அந்த சூப்ல விழுந்துடுது. இது யாருக்குமே தெரியாம அந்த துகள மட்டும் தனியா அந்த கரண்டில இருந்து எடுத்துடுறாரு. இருந்தாலுமே அத தனியா கீழ ஊத்தாம, உள்ள வந்திருக்க கஸ்டமர்ஸ்க்கு அதையே கொண்டு போய் மனசாட்சி இல்லாம குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா டீய கேட்டா 2 விரலையும் அந்த டீ கிளாஸ் உள்ள டீல வச்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கழுவாம, ஈர துணியில போட்டு மனசாட்சி இல்லாம தொடச்சிட்டு இருக்காங்க. அந்த டேபிள்ல மீந்து போன எலும்புங்களா இருக்குல்ல, அந்த எலும்ப தனியா கிளீன் பண்ணுவோம்னு இல்லாம, அந்த எலும்புங்கள அப்படியே கீழயும் தள்ளி விட்டுறாங்க. காலு கீழ பார்த்தா ரோட்ல இருக்கிற முக்காவாசி நாயும் இந்த காலு கீழ தான் இருக்கு. அந்த எலும்புங்கள சாப்பிட. அங்க இருந்த கஸ்டமர் திடீர்னு ஓனர கூப்பிடுங்க அப்படின்ற மாரி சொல்லவும், அங்க ஓனரும் வந்து பாக்குறாரு. இங்க பாருங்க சார், இதெல்லாம் ஹோட்டலா சார்? இங்க பாருங்க கருப்பாம்பூச்சி போய் சூப்ல விழுந்திருக்கு பாருங்க. இத நீங்க குடிப்பீங்களா அப்படின்ற மாரி கேக்குறாரு. ஆனா அதுக்கேத்த மாதிரி அந்த ஓனரும், "ஏப்பா இது கருப்பாம்பூச்சி இல்லப்பா பேரிச்சம்பழம்னு" சொல்லி அப்படியே எடுத்து அவரும் சாப்பிட்டுறாரு. "இங்க பாருங்க நீங்க மோசமா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்பயே உங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்றேனா இல்லையான்னு பாருங்கன்னு" சொல்லி, "இப்பயே பாருங்க இந்த பவுல கொண்டு போய் நான் டெஸ்ட் பண்ணி உடனே ஃபுட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர வர சொல்றேனா இல்லையான்னு பாருங்கன்னு" சொல்லி அந்த பவுலோட வெளிய கிளம்புறான். ஆனா அதுக்குள்ள அங்க இருந்த செஃப் ஒரு பவுல் ஃபுல்லா எண்ணெய் எடுத்து கீழ ஊத்தி விட்டுறாரு. இவரும் அங்க போய் நடக்க அப்படியே வழுக்கி கீழ விழ, அந்த டெஸ்டுக்காக எடுத்துட்டு போன அந்த கப்பும் அப்படியே கீழ விழுந்துடுது. கப்ல இருக்க டெஸ்ட் சாம்பிள் தான் உடைஞ்சு போச்சேடா. நீங்க எப்படிடா எங்கள மாட்டி விடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் இந்த பக்கம் நினைக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே அந்த ஆளு போய் அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரையும் கூட்டிட்டு வந்து உள்ள அந்த ஹோட்டல் உள்ள செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா எல்லாமே பழசு அழுக்காவே கிடக்கு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பொருள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணது இல்லாம அந்த இடமே ரொம்ப தூய்மை இல்லாம இருக்கு. இத பார்த்த இன்ஸ்பெக்டரும், "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹோட்டல்ல நிம்மதியா சாப்பிடலாம்னு வராங்க. கடைசில என்னடா இதெல்லாம்?" அப்படின்ற மாரி ஃபுல்லா செக் பண்ணிட்டு அந்த ஹோட்டல் மேல ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய ஆதாரம் வேணும் அப்படின்ற மாரி சேகரிக்கும் போதுதான் திடீர்னு பார்த்தா மேல இருந்து 2 எலியும் கீழ விழுது. 2 பெரிய பவுல் எடுத்து அந்த எலியும் மூட ஆரம்பிச்சிடாரு. எங்கடா இந்த ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லி இந்த மாதிரி பண்றான். அதுக்கேத்த மாதிரி நிறைய எலிங்களும் கீழ விழ ஆரம்பிக்குது. அங்க இருந்தவங்களும் இதே மாதிரி பவுல வச்சு அப்படியே புடிச்சிட்டு ஆடிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அந்த ஓனரும் டிவி காட்டி, "இங்க பாருங்க யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு" சொல்லி டிவில அந்த நேரம் பார்த்து யோகா ஓடிட்டு இருக்கோம். உடனே அதை பார்த்து நாங்களும் அதான் பண்றோம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா எதையும் ரொம்ப நாளைக்கு மறக்க முடியாதுல்ல. திடீர்னு சத்தம் எல்லாம் அதிகமா வரும். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பவுல தூக்கி பார்க்கலான்ட்டு பாக்குறாரு. கடைசில பார்த்தா அந்த எலியே அவர் முகத்துல விழுந்து ஓடுது. உங்கள மாதிரி ஹோட்டலுக்குலாம் லைசென்ஸே கொடுக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ண வச்சிடுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்ல போய் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.